நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஹோல்டா சேனல். மைவித்ரி ஆட்ஸ் மக்கள் பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைவித்ரி ஆட்ஸ் இதுவரைக்கும் 50 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் சிஎம் மெம்பராக இருக்காங்க. நிறைய பேர் கடன் வாங்கி சிஎம் மெம்பராக இருக்காங்க. இப்போது மைவித்ரி ஆட்ஸ் எம்டி சக்தி ஆனந்த் ஜெயிலில் இருக்கார். விசாரணை இன்னும் முடியாததால் அவருக்கு பெயிலும் இன்னும் கிடைக்கல. மைவித்ரி ஆட்ஸ் மேலே கேஸ் போட்ட அசோக் ஸ்ரீநிதி இந்த கம்பெனி ஜிஎஸ்டி ப்ராப்பராக ஃபைல் பண்ணலை, அதனால் இது ஸ்கேமுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காரு. ஒருவேளை ஸ்கேம் நடந்த பிறகு கேஸ் போட்டிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். நிறைய பேர் லோன் எடுத்து 1,21,000 கட்டியிருக்காங்க. 6 மாதம் இன்னும் அவங்களுக்கு பேமெண்ட்டும் வரலை. அவங்களுக்காவது கோர்ட் இந்த கேஸை சீக்கிரமாக முடித்தா நல்லாயிருக்கும். ஆம்வே வெஸ்டேஜ் மாதிரி கம்பெனி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி சம்பாதிக்கவும் முடியும். இந்த கேஸை ஸ்கேம் பண்ண பிறகு போட்டிருந்தா சரியாக இருந்திருக்கும். ஆனால் ஸ்கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கேம் நடக்க போகுதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இதனால் ஸ்கேம் நடக்குதுன்னு மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. பேமெண்ட் கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி தான் மக்கள் இந்த கேஸை தவறுன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.